இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா ரூட் காஸ் ஃபார் இந்தியாஸ் லோ ஜிடிபி பெர் கேபிட்டா வெர்சஸ் யூஎஸ்ஏ அண்ட் சைனா. அதாவது ஒரு மனிதனுடைய சராசரி மாத வருமானம் இந்தியாவில் ஏன் கம்மியாக இருக்குது வெர்சஸ் அமெரிக்காவில் ஜாஸ்தியாக இருக்குது, சைனாலையும் கிட்டத்தட்ட 5 டைம்ஸ் இருக்குது இந்தியாவுடைய சராசரி வருமானத்துக்கு. நம்பர் 1 காரணம் சோஷியல் இனீக்வாலிட்டி அண்ட் காஸ்ட் பேஸ்டு டிவிஷன், இந்தியாஸ் பிக்கஸ்ட் எக்கானமி கில்லர். ஸோ இது சாட்ஜிபிட்டை கேட்டால் அது வந்து ஹை ப்ரையாரிட்டியில் சொல்லு அப்படின்னா இப்படி சொல்லுது, சோஷியல் இனீக்வாலிட்டி, காஸ்ட் பேஸ்டு டிவிஷன். ஸோ இதுனா என்னென்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஜாதி அடிப்படையில் சொசைட்டியை பிரித்து விட்டனால ஒரு சோஷியல் மொபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி சாட்ஜிபிட்டி சொல்லுது. அதாவது சமூகத்தில் இருக்கிற மக்களெல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைந்து வேலை செய்கிற ஒரு சூழ்நிலை இந்தியாவில் அமையலை. ஆனால் அமெரிக்காலையும் ரெசிசம் இருந்துச்சு, ஆனால் அவங்க அதையெல்லாம் சரி பண்ணிட்டாங்க அல்லது ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. சைனாலையும் கிளாஸ் டிஃப்ரென்சஸ் இருந்தது, அதை கம்மி பண்ணியிருக்காங்க. அதனால் அங்கே வந்து நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்தியாவில் பாருங்கள், இந்தியா casteism logged millions out of economic progress. Skill and talent didn't matter, only birth did. This meant many capable people never got education or jobs. Wealth and opportunities stayed concentrated in a few communities. Instead of a skilled, united workforce, India remained divided and inefficient. புரியுதா என்ன சொல்ல வர்றாங்கன்ட்டு? எஜுகேஷன், ஜாப்ஸ் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் சொந்தமானதாக பல நூறு வருடங்களாக இருந்துச்சு. மாறிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. மாறிட்டு தான் வருதே ஒழியா இன்னும் முழுசாக மாறலை. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு சில முக்கியமான இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஒரே ஒரு ஜாதிக்காரங்க தான் இருப்பாங்க, உயர்ந்த ஜாதிக்காரங்க அப்படின்னு அவங்க சொல்லிக்குவாங்க. சரியா? அவங்க சொல்லிக்கிறாங்க, நான் சொல்லலை. ஸோ இந்த சூழலை இருக்குது. ஓகேவா? அடுத்தது செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபியூடல் எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர், வெல்த் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் அ ஃபியூ, அதாவது கொஞ்சம் பேர்ட்ட தான் வெல்த் இருக்குது. அதாவது 1% வந்து 40% வெல்த் வச்சுருக்காங்க. நோ ரியல் இன்னோவேஷன். யூஎஸ்ஏ அண்ட் சைனா என்கரேஜ் இன்னோவேஷன் அண்ட் லெட் எனி ஒன் க்ரோ ரிச் இஃப் தே ஒர்க்ட் ஹார்ட். ஆனால் இந்தியாவில் அந்த சூழ்நிலை இல்லை. இந்தியாவில் வந்து பெரிய ஆள் ஆகணும்னா அந்த ஜாதிக்காரனாக இருக்கணும், இந்த அரசியல்வாதியை தெரிஞ்சிருக்கணும், லஞ்சம் கொடுக்கணும், இன்னும் என்னென்னமோலாம் சொல்ல முடியாத வேலைகள் பண்ணணும். இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் மாறணும். மாறினா தான் இந்தியா வந்து ரியல் டெவலப்மெண்ட் பார்க்க முடியும் அப்படின்னு நான் சொல்ல